நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலயும் கஷ்டமான நேரங்கள் சோதனைகள் வர்றது சகஜம் இல்லையா? அந்த மாதிரி சமயங்கள்ல நமக்கு ஒரு வழிகாட்டி இருந்தா எப்படி இருக்கும்? திருக்குரான்ல இருக்கிற 18வது அத்தியாயமான சூரத்துல் கஹ்ஃப் அப்படிப்பட்ட ஒரு ஆழமான வழிகாட்டி தாங்க. வாங்க அது எப்படி நமக்கு உதவ போகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ஒரு வரி இந்த சூறாவோட மொத்த சாரத்தையும் நமக்கு சொல்லுது. இது வெறும் வார்த்தைகள் கிடையாது. இது நம்மளோட வரப்போற வாரத்துல வரக்கூடிய இருளை நீக்கி நமக்கு வழிகாட்ட போற ஒரு பிரகாசமான ஒளி. அந்த ஒளி நமக்குள்ள எப்படி வருதுன்னு தான் இந்த அத்தியாயம் மூலமா நாம தெரிஞ்சுக்க போறோம். சரி, இந்த சூறாவை பற்றி சில அடிப்படை விஷயங்களை முதல்ல தெரிஞ்சுக்கலாம். இது குரானோட 18வது அத்தியாயம். இதுல 110 வசனங்கள் இருக்கு. இது மக்காவுல அருளப்பட்ட ஒரு சூறா. ஆனா இதுல ரொம்பவே ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதை ஓதுறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி நமக்கு கத்து கொடுத்த ஒரு முக்கியமான வழிமுறை. இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இந்த சூறாவுக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு அமைப்பு இருக்கு. சொல்லப்போனா மனிதன் சந்திக்கிற 4 முக்கியமான உலகளாவிய சோதனைகளை பத்தி இது ரொம்ப அழகா பேசுது. அது என்னென்ன சோதனைகள்னு அடுத்ததா பார்க்கலாம் வாங்க. அந்த 4 சோதனைகள் இதுதான்: நம்மளோட நம்பிக்கை, செல்வம், அறிவு, அப்புறம் அதிகாரம். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், இந்த 4 விஷயங்கள் தான் உலகத்துல இருக்கிற எல்லா மனிதர்களுக்கும் ஒரு பெரிய பரீட்சையா இருக்கு இல்லையா? இந்த சூறா 4 சக்தி வாய்ந்த கதைகள் மூலமா இந்த சோதனைகளை எல்லாம் எப்படி ஜெயிக்கிறதுன்னு நமக்கு சூப்பரா கத்துக் கொடுக்குது. சரி வாங்க முதல் சோதனைக்குள்ள போலாம். அதுதான் நம்பிக்கை. ஒரு மனுஷனோட விசுவாசத்தையும் அவனோட நம்பிக்கையும் உழுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன செய்யணும்? இதுக்கு ஒரு அருமையான உதாரணம் தான் குகைவாசிகள் அல்லது அஸ்ஹாபுல் கஃப் கதை. தங்களோட நம்பிக்கையை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனுக்கு பயந்து ஒரு குகையில போய் தஞ்சம் புகுந்த சில இளைஞர்களோட கதை இது. அவங்களோட அந்த செயல் நம்பிக்கையோட உச்சக்கட்ட சோதனையை நமக்கு அற்புதமா புரிய வைக்குது. நம்பிக்கை மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்கிற மத்த 3 சக்தி வாய்ந்த விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம். அதுதான் செல்வம், அறிவு, அப்புறம் அதிகாரம். இந்த 3 சோதனைகளையும் எப்படி எதிர்கொள்ளணும்னு இந்த சூறா ரொம்ப ஆழமா சொல்லுது. இந்த அட்டவணை பாருங்க, இது ரொம்ப தெளிவா சொல்லுது. முதல்ல செல்வம். 2 தோட்டக்காரர்களோட கதை. இது என்ன சொல்லுதுன்னா, நமக்கு செல்வம் வந்ததும் கர்வம் வந்துடக்கூடாது, அப்படி வந்தா எல்லாம் அழிஞ்சிடும்னு எச்சரிக்குது. அடுத்து அறிவு. மூசா நபியோட அந்த பயணக்கதை நமக்கு எவ்வளோதான் தெரிஞ்சிருந்தாலும் அதை விட பெரிய அறிவு இந்த உலகத்துல இருக்குங்கிற அடக்கத்தை கத்துக் கொடுக்குது. கடைசியா அதிகாரம். துல்கர்னைன் மன்னரோட கதை மூலமா உண்மையான அதிகாரங்கிறது மற்றவங்களுக்கு சேவை செய்யறது தான், அவங்கள அடக்கி ஆள்றது இல்லைன்னு புரிய வைக்குது. சரி, இந்த கதைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இந்த அத்தியாயத்தை ஏன் குறிப்பா வெள்ளிக்கிழமைகள்ல ஓதணும்னு சொல்றாங்க? அதுல அப்படி என்ன ஒரு சிறப்பு இருக்கு? வாங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன ஒரு முக்கியமான வழிகாட்டுதல் தான் காரணம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, யார் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு சூரத்துல் கஹஃப ஓதுறாங்களோ அவங்களுக்கு அந்த வெள்ளிலிருந்து அடுத்த வெள்ளி வரை ஒரு பிரகாசம், அதாவது ஒரு நூர் ஏற்படும். இது வெறும் வெளிச்சம் கிடையாதுங்க, இது ஒரு முழு வாரத்துக்கான ஆன்மீக பாதுகாப்பும் தெரிவான வழிகாட்டுதலும் கூட. அடுத்து இந்த 10ங்கிற நம்பர், இதுக்கும் ஒரு ரொம்ப பெரிய அர்த்தம் இருக்கு. இந்த சூறாவோட முதல் 10 வசனங்களை யார் மனப்பாடம் செய்றாங்களோ அவங்களுக்கு தஜ்ஜால் கிட்ட இருந்து பாதுகாப்பு கிடைக்கும்னு நபிமொழி சொல்லுது. தஜ்ஜால்ங்கிறவன் உலக இறுதி காலத்துல மக்களை ஏமாற்ற வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய பொய்யன். அவனோட சோதனைகள் ரொம்ப ரொம்ப கடுமையா இருக்கும். அதுல இருந்து தப்பிக்க இது ஒரு வழி. சரி, இப்போ இந்த எல்லா கதைகளையும் எல்லா நன்மைகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். அப்போ இந்த சூறாவோட மைய செய்தி, அதோட ஆணிவேர் என்ன, அது நமக்கு என்ன சொல்ல வருது? அப்போ இதோட மைய செய்தி ரொம்ப சிம்பிள். நாம பார்த்த நம்பிக்கை, செல்வம், அறிவு, அதிகாரம்னு எந்த மாதிரி சோதனைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் சரி, அதிலிருந்து தப்பிச்சு ஓடாம இறைவனோட பக்கம் திரும்பணும். பொறுமையோடையும் உறுதியான நம்பிக்கையோடையும் அதை எதிர்கொள்றது தான் உண்மையான வெற்றி. இதுதான் இந்த சூறாவின் ஆணிவேரான செய்தி. கடைசியா உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப சந்திச்சுக்கிட்டு இருக்கிற சோதனை எது? அது நம்பிக்கையா, செல்வமா, அறிவா, இல்ல அதிகாரமா? இந்த சூறாவிலிருந்து நாம கத்துக்கிட்ட இந்த வழிகாட்டுதல்கள் அந்த சோதனையை சமாளிக்க உங்களுக்கு எப்படி உதவக்கூடும்னு ஒரு நிமிஷம் சிந்திச்சு பாருங்க.